மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 2:08 மணி வரையிலும் சதுர்த்தி, அதற்கு பின்பு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 2:08 மணி வரையிலும் பூரட்டாதி, அதற்கு பின்பு உத்திரட்டாதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 2:08 மணி வரையிலும் ஆயில்யம், அதற்கு பின்பு மகம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் சனி பகவானுடன் சேர்ந்து 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு. அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சில நல்ல செய்திகள் பெண்களுக்கு வரது உண்டு. இன்று இவர்களினுடைய பெற்றோர்கள் மூலமாக இவர்களுக்கு நல்ல செய்தியும் காத்திருக்கிறது. வசந்த பஞ்சமியான இன்றைய நாளில் அம்மன் ஆலய வழிபாடு மேஷராசி நேயர்களுக்கு மிகவும் சிறந்தது. பரணி நட்சத்திரக்கார பெண்கள் அம்மன் ஆலயத்தில் குங்கும அர்ச்சனை செய்து கொண்டால் இவர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியங்கள் வருவதற்கு நல்ல பரிகாரமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்று அன்னதானங்கள் செய்வதும் மிகவும் சிறப்பு. அலுவலகத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். மேலும் இன்று அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளால் பாராட்டுகளையும் பெறலாம். ரிஷபராசி நேயர்கள் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானும் சனி பகவானும் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இருப்பது ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லலாம். ரோகிணி, மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். இன்று உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய சில குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை இன்று பார்க்கலாம். பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் குடும்பத்தில் இன்று தீரும். ரோகிணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு நல்ல செய்தி வருவதோடு மட்டுமல்லாமல் நண்பர்களின் உதவியும் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் தீரும். தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. தனகாரகன் சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் சனி பகவானுடன் இருப்பதனால் புதிய தொழில் தொடக்கங்களுக்கு இந்த பஞ்சமி திதி மிகவும் ஏற்றது. இன்று வாராகி அம்மன் வழிபாடோ அல்லது அங்காளம்மன் வழிபாடோ உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே அமையும். மிதுன ராசி நேயர்களுக்கு புனர்பூசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி செய்த ஒரு சில விஷயங்கள் இன்று கைகூடும். எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பல மாதங்களாக இருந்து வந்த மன போராட்டங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு மாறக்கூடும். இன்று இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஒரு சில உதவிகளும் கிடைக்க பெறலாம். கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பாக்கியத்தில் இருப்பது கடகராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்கள் இன்று தீரும். இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பலவிதமான ஒரு சில மன குறைபாடுகளும் இன்று தீரலாம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில மன சஞ்சலங்களும் இன்றைய நாளில் தீருவதற்கு வழி பிறக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பெற்றோர்களால் உங்களுக்கு நல்ல நன்மைகளும், ஒரு சிலருக்கு கூட்டு தொழில், குடும்ப தொழிலில், நல்ல வியாபாரத்தில் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமைகிறது. பெண்களுக்கு குறிப்பாக இன்றைய நாளில் மனதிற்கு நிறைவாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். அதோடு மட்டுமில்லாமல் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அலுவலக குழப்பங்கள் தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் சந்திரன் சனியுடன் கூடியிருப்பது ஒரு சில குழப்பங்கள் வந்து போகலாம். ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் சுக்கிரன் இவர்களினுடைய சஞ்சாரம் ஒரு சிலருக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். நீண்ட நாளாக மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு இன்று சற்று உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில மாற்றங்கள் வந்து போகும். இன்று சிம்மராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியில் வாராகி அம்மன் வழிபாடு சிறந்தது.
இன்று அபிஷேக பொருட்களை ஆலயங்களுக்கு தானமாக கொடுப்பது சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதற்கு பரிகாரமாகும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவான், 12ஆம் இடத்தில் கேது பகவானின் சஞ்சாரம் சற்று தூக்கமின்மையை கொடுக்கும். ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில மனக்குழப்பங்கள் இன்று காலை வேளையில் வந்து போகலாம். குடும்பத்தில் பண விவகாரங்கள், சொத்து விவகாரங்கள், இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று பேசி தீர்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது. முடிந்த வரையில் இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்கள், இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சில குடும்ப விஷயங்கள் பேசும் பொழுது நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணங்களாகவும் அமைகிறது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் இன்றைய நாளில் தீரும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நாளாக இருந்தாலும் கூட மாலை பொழுது மனதிற்கு இனிமையாகவும் நண்பர்களிடத்தில் கேளிக்கையும் இருக்கக்கூடிய நாளாக மாறும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று குடும்ப உறுப்பினர்களிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்தோர்கள், நெருங்கிய நண்பர்கள், இவர்களிடையே வாக்குவாதங்கள் வந்து போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த தொடர் வழக்குகள் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனபாரங்கள் குறையக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சில மன வருத்தங்கள் வந்து போகும். மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைகிறது. வசந்த பஞ்சமியான இன்றைய நாளில் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் லலிதா சகஸ்ரநாம பாராயணமும் சிறந்தது. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உயர்வான நாளாகவே இருக்கும். காதல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும். இன்று ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்தில் ராசியை பார்ப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் புதிய நட்புகளும் மற்றும் புதிய உறவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பணியிடத்தில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உயர் அதிகாரிகள் பாராட்டுகள் மட்டுமல்லாமல் நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக இருக்கும். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். மனதிற்கு அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். கும்பராசி நேர்கள், கும்பராசி நேர்களுக்கு இன்று அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது. கூட்டு தொழில் முயற்சியில் இன்று உங்களினுடைய முயற்சிகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் சற்று ஏமாற்றங்கள் வந்து போகலாம். மாலை நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரைகளும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பேசும் பொழுதும் மனம் தெளிவாகும். இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும். இன்று வியாபாரத்தில் சற்று காலை வேளையில் குழப்பங்கள் இருந்தாலும் பகல் நேரத்திற்கு மேல் குழப்பங்கள் தீரும். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். சந்திரன் ராசியில் இருப்பதனால் இன்று ஒரு சில மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுவது நல்லது. தனகாரகன் செவ்வாய் உச்சம் பெற்று லாபத்தில் இருப்பது வியாபாரிகளுக்கு அமோகமான நாளாக இருக்கும். இன்று புதிய வியாபார தொடக்கங்கள், கூட்டு தொழிலுக்கான பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே வெற்றியடையும். இன்று மீனராசி அன்பர்களுக்கு புதிய நட்புகள் வரக்கூடிய யோகங்களும் அமைகிறது. இன்றைய நாளில் பல நாட்களுக்கு பிறகு இன்று மீனராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு சில நல்ல விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்களின்
உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.